100-200 ஏக்கர் வந்து நெல் பயிர் தான். இது அதிகாரி வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். இது கிட்டத்தட்ட இது ஒரு 1.5 மாதத்து பயிர். இது இப்போ எடுத்து காமிச்சோம் இல்லைங்களா, 1.5 மாதத்து பயிர். அது அதிகாரிங்க வந்து பார்த்துட்டு உரிய நடவடிக்கை எடுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த வடிகால் போகிறதுக்கு சரியான வடிகால் இல்லை. அதுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து தேங்கி நிற்கிறதுனால தான் தண்ணி எகுத்து நிற்குது. சரியான போக்கு வசதி இல்லை. அதனால் அதிகாரிங்க வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். இதுவரையிலும் யாரும் வந்து பார்க்கல. தயவு செஞ்சு இனிமேல் வந்து பார்த்துட்டு இதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கணும். இந்த சைடு நெற்பதிகர் பாதிக்கப்படுதுன்னா அரசாங்கம் இந்த இதுக்கு நமக்கு எதுவும் தரமாட்டுறாங்க. இங்கே இருக்கிற விவசாயிங்க பூரா நிறைய பாதிக்கப்படுறாங்க. கேட்டால் எதுவும் இழப்பீடு கிடைக்க மாட்டுது. இங்கே ஏரி இருக்கிறதுனால 3 ஏரி வந்து அந்த ஏரி தண்ணி பூரா இந்த வழியாக தான் வந்தாகணும். அதனால் நாங்கள் நட்டுக்கிற இந்த நெல் பயிர் பூரா வீணாக போயிடுது. கதிர் வர நேரம் போயிடுது, நடவில் போயிடுது. இப்போ எடுத்தது வந்து ஒரு 1.5 மாதம் பயிர். இந்த 1.5 மாதம் பயிர்லேயே இவ்வளோ செலவு பண்ணி வீணாக போயிடுதுங்க. எந்த விதமான இழப்பீடு கிடையாது. அதனால் நம்மளுடைய அரசாங்கம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இழப்பீடு தர மாதிரி நாங்கள் கேட்டு பின்னாடி ஃபுல்லாக ஒரு 100-200 ஏக்கர். நேற்று ஒரே நாளில் மட்டும் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் பகுதியில் 50 சென்டிமீட்டர் மழை பதிவாக இருக்கிறது. இந்த சூழலில் விளைநிலங்களில் இடுப்பளவிற்கு வெள்ள நீரானது தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கள விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சிலம்பரசன். மயிலம் பகுதி அதிக மழையை பெற்ற பகுதியாக இருக்கிறது. விளைநிலங்கள் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. விவசாயிகள் பேசிய அந்த காட்சிகளையுமே நம்ம பார்த்தோம். அவர்கள் தரப்பிலிருந்து என்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது, அரசிடமிருந்து என்ன உதவியை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள்? நிச்சயமாக நேற்று இந்த பெஞ்சல் புயலின் காரணமாக இந்த விழுப்புரம் மாவட்டம் மயிலம் பகுதியில் மட்டும் 53 சென்டிமீட்டருக்கு மேலான மழையானது பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக இந்த மயிலம் பகுதியை பார்க்கும் இடமெல்லாம் வெள்ளக்காடாகவே காட்சியளிக்கிறது. குறிப்பாக நம்ம இந்த மயிலம் அடுத்த இந்த கள்ளக்குளத்தூர் பகுதிகளில் தான் இந்த விவசாயிகள் இந்த நிலைமையில இருக்காங்க. இந்த 1.5 மாதமாகி பயிரிட்ட நெற்பயிரானது முற்றிலுமாக மூழ்கியுள்ளது. விவசாயிகள் இறங்கினால் அவர்கள் இடுப்பளவிற்கான தண்ணீர் தேங்கியுள்ளது. அதே போன்று 100 ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்ட மற்ற சவுக்கு நாற்றும் இந்த தண்ணீரானது மூழ்கியுள்ளது. இதன் காரணமாக விவசாயிகள் பெரும் பலத்த சேதமடைந்துள்ளனர். இதுவரை இந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வேளாண் துறை அதிகாரிகளோ யாரும் இதுவரை பார்க்கவில்லை. முறையாக இந்த பகுதிகளில் கணக்கெடுத்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர். அதே ஓடைகள் நீர்வடிகள் இந்த நீர்வடிகள் முற்றிலுமாக தூர்வாராத சூழல் உள்ளது. அதனை முற்றிலுமாக சீர்படுத்தி இருந்தால் தற்போது இந்த வெள்ள பாதிப்புக்கு ஆட்பட்டிருக்க மாட்டோம் எனவும், அதே போன்று அதிகாரிகளுக்கு அந்த தகவல் தெரிவித்தால் அந்த மழை விவசாய நிலம் பாதிப்பு தொடர்பாக தகவல் தெரிவித்தால் அவர்கள் முறையாக எந்த ஒரு பதில் அளிக்கவில்லை என்று அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். இந்த கள்ளக்குளத்தூர் பகுதிகளில் இந்த விவசாயிகளுக்கு முழுவதுமாக வந்து இந்த கணக்கெடுத்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று இந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். பெரும் இழப்பை சந்தித்திருக்கக்கூடிய மயிலம் விவசாயிகள் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கும் நன்றி சிலம்பரசன்.